வணக்கம் பிரவீன். தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையிலாக ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின் மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் வலுவான தரைக்காற்று 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 27ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கான முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் இரவு நேரங்களிலும் அதே போல மாலை நேரங்களிலும் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாகவே சென்னையில் சிறிதளவு மழை காணப்பட்டது. இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் வெயிலானது அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பிரவீன்.